என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தனியார் வங்கிகளிலும் பைனான்ஸ் நிறுவனங்களிலும் அவசர தேவைக்காக கடன் வாங்கி சூழல் காரணமாக ஓரிரு மாதங்கள் கட்ட தவறு நேரும் போது அவர்களை வங்கி ஊழியர்கள் படுத்தும் பாடும் கேட்கும் கேள்விகளும் சொல்லி மாளாது. அப்படி வங்கி ஊழியர்களாலும் மேலாளராலும் தகாத வார்த்தைகளுக்கு உள்ளானதால் வேதனை தாங்க முடியாமல் தனது உயிரை போக்கிக் கொண்டிருக்கிறார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கடலங்குடி கீழத்தெருவைச் சேர்ந்த கூலித் தொழிலாளி முனுசாமி. இவருக்கு சுதா என்ற மனைவியும் 2 மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர். குடும்ப தேவைக்காக மயிலாடுதுறை IDFC மற்றும் HDFC வங்கிகள் மற்றும் ஸ்ரீராம் பைனான்ஸ் நிறுவனத்தில் மொத்தம் 4 லட்சம் அளவுக்கு தனிநபர் கடன், குழு கடன் பெற்று மாத தவணை செலுத்தி வந்துள்ளார். முனுசாமி சமீபத்தில் விபத்து ஒன்றில் சிக்கி காயமடைந்து வேலைக்கு செல்லாததால் கடனுக்கான மாத தவணைகளை செலுத்த முடியாமல் தவித்துள்ளார். அவ்வளவுதான், வங்கிகளிலிருந்து பணம் வசூலிக்க வந்தவர்கள் தொடங்கி மேலாளர்கள் வரை மோசமான வார்த்தைகளால் முனுசாமியையும் அவரது வீட்டு பெண்களையும் அர்ச்சித்ததோடு உச்சகட்டமாக நீ செத்து போனா அந்த இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்து கடனை அடைச்சிக்குவோம் என்றெல்லாம் மனிதத்தை மறந்து வசைபாடி இருக்கிறார்கள். இதனால் மன உளைச்சல் அடைந்த முனுசாமி இப்படி அவமானப்படுவதை விட செத்து விடலாம் என முடிவு செய்து விஷம் மருந்தி தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். அப்போது தனக்கு நேர்ந்ததையெல்லாம் தனது செல்போனில் வீடியோவாகவும் பதிவு செய்திருக்கிறார். IDFC பிரான்ச் மேனேஜர், மயிலாடுதுறை மேனேஜர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கட்டி தான் ஆகணும், கட்டலைனாக்கா ஏன் லோன் எடுத்தீங்க? இல்லை சார், நான் அடிபட்டுட்டேன் சார், அதுமாரி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு சார், அதனால் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் அவகாசம் கேட்குறீங்க? நீங்கள் செத்து இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லையே, நாங்கள் இன்சூரன்ஸை கிளியர் பண்ணிவிடுவோமே அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது ஒரு உயிரோட விளைவு என்னன்னு தெரியல. ஆனால் ஸ்ரீராம் HDFC ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. அதனால் மன உளைச்சலுக்கு ஆதாயி நான் தற்கொலைக்கு போகிறேன். என்னோடய குடும்பத்தையும் என்னோடய பசங்களையும் நீங்கள் தான் காப்பாற்றணும். செப்டம்பர் 26ஆம் தேதி விஷம் குடித்த முனுசாமியை உறவினர்கள் மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி 2ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் சேத்திரபாலபுரம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த மயிலாடுதுறை RDO விஷ்ணுபிரியா, DSP திருப்பதி, குத்தாலம் தாசில்தார் சத்யபாமா, குத்தாலம் இன்ஸ்பெக்டர் ஜோதிராமன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். உடன்பாடு ஏற்படாத நிலையில் 110 பேரை கைது செய்த சம்பவமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முனுசாமியின் மனைவி சுதா கணவரை தற்கொலைக்கு தூண்டியதாக வங்கி மேலாளர்கள் மீது போலீசில் புகார் அளித்தார். நான் பணம் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் வண்டியில் அடிபட்டுட்டேன், 2 மாதம் எனக்கு அவதாரம் கொடுங்க, நான் முன்ன கட்டுறேன், உன்னால் பணம் கொடுக்க முடியாது, 2 மாதம் கொடுக்காதுன்னு இன்னுமே எப்படி கொடுப்பேன்? நான் வண்டியில் அடிபட்டேன், அதனால தான் நான் கட்டினேன் சார், இனிமேல் நான் கட்டிடுவேன் சார். நீ வண்டியில் அடிபட்டா எனக்கு என்ன, நீ எப்படி அடிபட்டா எனக்கு என்ன? அப்போ நான் செத்து போனாலும் பணம் கேட்பீங்க சார், நீ செத்துட்டுன்னா நான் இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணிப்பேன், நீ செத்து போயிடு அப்படின்னு. இதனால தான் சார் எங்கள் வீட்டுக்காரங்க அந்த புகாரின் பேரில் தற்கொலைக்கு தூண்டுதல் பிரிவில் வழக்கு பதிவு செய்த குத்தாலம் போலீசார் ஸ்ரீராம் பைனான்ஸ் மேலாளர் சுபாஷ், HDFC வங்கி மேலாளர் பிரபாகரன், IDFCயைச் சேர்ந்த துணை மேலாளர் அஜித்குமார் மற்றும் நல்லுறவு மேலாளர் கீர்த்திவாசன் ஆகிய 4 பேரை கைது செய்து மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் பல்வேறு தனியார் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் கடன் வசூல்தாரர்களால் அவமானப்படுத்தப்பட்ட பலர் புகார் அளித்தும் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் மீது கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதில்லை. இந்த நிலையில் மயிலாடுதுறையில் தொழிலாளி தற்கொலையில் வங்கி மற்றும் பைனான்ஸ் நிறுவன மேலாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது இனிமேலும் இப்படி அநாகரிகமாக நடக்கும் வங்கி நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. என்டர்டெயின்மெண்ட்
விகடன் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.